அண்ணே நீங்க ஏதோ தப்பா எடுத்துக்காதீங்க. பொது இடத்துல எப்படி நடந்துக்கணும்னு தெரியாம உங்க ஃப்ரெண்டு தான் இவங்க கிட்ட தப்பா நடந்துக்கிட்டாரு. அதுக்கு இவங்களும் ஏதோ கோவப்பட்டு தெரியாம பண்ணிட்டாங்க. மன்னிச்சிருங்க. என்னது தெரியாம பண்ணிட்டாளா? நீ இப்ப என்கிட்ட எவ்வளவு தன்மையா பேசுற. ஆனா நான் அப்படிதான் அடிப்பேன்னு. எவ்வளவு திமிரா பேசினா பாத்தியா? ஏய் இந்த பார், நீ சொன்னோன்னு பொம்பளையா இருந்தா இப்ப வந்து அவன் அடி. வேணாண்ணே விடுங்க. இவள நான் என்னவோ உன் பேச்சு கேட்டு அடிதான் வந்தேன். ஆனா இவளை பார்த்தோன்னீங்க இந்த மாதிரி ஒரு அழகான பொண்ணு நம்மள அடிச்சா அழக்கூடாதுடா. அவங்க கை நம்ம மேல பட்டதுன்னு சந்தோஷப்படணும். நான் ரெடி, நீ ரெடியா? வாடி சொல்லும். வா 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 வா. வேண்டாம், பிரச்சனை பண்ணாதீங்க, ஒழுங்கா போயிடுங்க. ஏய் ஆம்புலன்ஸ் சவுண்டா, இது போய் தாளம் பயன் பாருங்கண்ணே, சைலண்ட் கேப்ல எஸ்கேப் ஆயிட்டாங்க. விட்றா விட்றா, இவ்வளவு சீக்கிரம் எங்கடா போயிருப்பானுங்க? இவன் குத்த காசுக்கு சண்டை காட்சியில சீனை முடிக்க முடியாது. டேய் வாங்கடா போய் தேடுவான். மாறி மாறி வந்து நிறுத்துவேன். தெரியாம இடிச்சு. நீ தெரியாம இடிச்சா கூட மன்னிச்சிருவேன். ஆனா நீ தெரிஞ்சு அவன் அடிச்ச பாத்தியா, அதை நான் என்னைக்குமே மன்னிக்க மாட்டேன். மூஞ்சி பார்க்க கூடாதுன்னா எங்க போயினாலும் ஒளிஞ்சுக்கிறேன். அங்கேயும் பார்த்தா தேடி தேடி வந்து என்ன தொல்லை கொடுப்பீங்களா? எதுக்கு இங்க வந்து ஒளிஞ்சிங்க? ஏன் இது என்ன உங்க அம்மா விட்டு பாருங்கடா? நான் ஒளிஞ்ச இடத்துல நீ எதுக்கு வந்து ஒளிஞ்ச? என் கூட இருந்த சேஃப்டி நினைச்சதானே வந்து ஒளிஞ்ச. யாரு நீங்க? எனக்கு பாதுகாப்பா? ஓ, உனக்கு அவளை பயம் இல்லைன்னா எழுந்து போ. எனக்கு தேவையா? உங்க பிரச்சனை உன்னால தானே. என்ன கண்ணுக்கு முன்னாடி ஒரு பொண்ணுக்கு அநியாயம் நடக்கிறத பாத்துட்டு தைரியம் இல்லாம உங்களை மாதிரி வேடிக்கை பார்த்துட்டு இருக்க சொல்றீங்களா? ஓ ஆமாமா, இவங்க பெரிய சிங்க பெண்ணே. தைரியம் வேற, எதிரிகளோட பலம் தெரியாம முட்டாள்தனமா அவங்களோட மோதுறது வேற. ஒருத்தர் அடிச்சு உங்க கெத்த காட்டினல, அப்ப எதுக்கு பத்திரி அடிச்சாட்டி ஓடி வந்த? சைரன் சத்தம் கேட்டதும் எல்லாரும் ஓடுனீங்க. நானும் அந்த டென்ஷன்ல ஒண்ணும் புரியாம ஓடி வந்தேன். பேசி திட்டுக்கலாம், விட்டுருங்கண்ணே. ஏதோ தெரியாம பண்ணிட்டாங்கண்ணே. நீங்க எவ்வளவு பெரிய ஆளுன்னு சத்தியமா உங்களுக்கு தெரியாது. அம்மா தெரியாம நான் ஒரே டயலாக ரிப்பீட் பண்ணிருக்காத, புரியுதா? இல்லன்னா அது உங்ககிட்ட பேசுறதுக்காக நாங்க இவ்வளவு தூரம் மூச்சு அடிக்க ஓடியாந்தா அந்த குடும்ப குத்துவலக கொஞ்சம் அனுப்பிச்சு விடுறா. என்ன நடந்துச்சு? நீங்க சொன்ன மாதிரி ஒருத்தருக்கு 2 பேர் அடிச்சாச்சுண்ணே. ஆம்பளுக்கு ஒரு அடி போதும்னு நினைக்கிறேன். அப்ப நாங்க கிளம்புறேன். அவங்க தெரியாம பண்ணிட்டாங்கன்னு சொல்றேன்ல. வேணா விடுங்க ப்ளீஸ்ண்ணே. பாருண்ணே, அப்படிலாம் விட முடியாது. இங்க சண்டை காட்சி நடந்துருக்கு, 2 ரிமார்க்ஸ் பண்ணிருக்கு. அவன் என்னடா பாத்துங்க அடா நச்சிக்கே ஒவ்வொரு சீனை போடுறீங்க. சீன் போடுறேன்னா உன் கையால அடி வாங்கணும் அவன் ஆசைப்பட்டு இருக்காங்களே. பொண்ணு கையில மட்டும் அடி வாங்க வச்சாத ப்ரோ, ரொம்ப அசிங்கமா போயிடும் ப்ரோ. அப்படியே ப்ரோ, என்ன ப்ரோ கையால தான் அடி வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்களா?